ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாகி இருக்கு. ஸோ யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போறாங்க, என்ன 12 டைப் ஆஃப் வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நகைக்கடன் தள்ளுபடியில முக்கியமான பங்கேற்றது எது? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோ பதிவுல பார்க்கலாம். இந்த காணொளியானது 2026ஆம் ஆண்டு தமிழகத்துல ஒரு புதிய ஆட்சி அமைந்துருச்சு. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதன்படி அரசு நிர்ணயித்துள்ள 12 பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகள் பெறப்பட்ட 40 கிராமுக்குட்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்ய தகுதியானவையாக கருதப்படும். இந்த சலுகையை பெறுவதற்கு தேவையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை தொடர்பான நிபந்தனைகள் மற்றும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட உள்ள நபர்களின் இதில் விரிவாக பட்டியலிடப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என்று அர்த்தம். இந்த தகவல் குறிப்பிட்டிருக்கிறது. தகுதியுள்ள பயனாளர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அரசாணை விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. சோ அதன் பின்னரே மக்கள் தங்கள் நகைக்கடன்களை திரும்ப பெற முடியும். ஆதாரம் விளக்குகிறது. தமிழகத்தை சேர்ந்த முறையான ஆவணங்கள் கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் இது நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடி பெற நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 சவரன் ஓகேங்களா, 40 கிராம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தா நகைக்கடன் தள்ளுபடி. இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு அரசாணை வெளியாக இருக்குங்க. சோ 12 வகையான கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள்ல இந்த தள்ளுபடியை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான அரசாணை இந்த மாத இறுதியில் வெளியாகும். அதன் பிறகு அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். சோ இதுல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட், யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள், இதுதான் எல்லார் மத்தியிலுமே இப்போ ஒரு குழப்பத்திற்கே காரணம். சோ தகுதியான நபர்கள் யாரு, நகைக்கடனை வாங்குறதுக்கு தகுதி அற்றவர்கள் யாரு அப்படின்றத ஒரு கிளாரிட்டியோட எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ கொடுக்க போறேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. தகுதி உள்ளவர்கள், எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா யாரு? 40 கிராமுக்கு உள்ள இருக்கிறவங்க தகுதியானவர்கள். சரியாக 40 அல்லது அதற்கு குறைவாக எடை உள்ளவர்கள், நகைக்கடன் வைத்திருப்பவர்கள். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், தமிழக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று தகுதியான வங்கிகளில் நகைக்கடன் பெற்றிருந்தா அவங்க பாத்தீங்கன்னா தகுதி ஆனவர்கள். ஓகேங்களா. மறுவாழ்வு முகாம்கள் மற்றும் இலங்கை வாழ் அகதிகள் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதுல தகுதியானவர்கள். முறையான ஆவணங்கள் உள்ளவர்கள், கடன் வாங்கும் பொழுது சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை வழங்கியவர்களும் தகுதியானவர்கள். தகுதியே இல்லாதவர்கள், இஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 40 கிராமுக்கு மேல் கடன் உள்ளவர்கள், மொத்த நகையின் எடை 40 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னா தகுதி இல்லை. ஓகேங்களா. அரசு ஊழியர் மற்றும் கூட்டுறவு ஊழியர்கள், தற்பொழுது அரசு பணியில் இருப்பவர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அதன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தகுதியற்றவர்கள். அவர்தம் குடும்ப உறுப்பினர்களும் தகுதியற்றவர்கள். வெளி மாநில ரேஷன் அட்டைதாரர்கள், ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா அல்லது புதுச்சேரி முகவரியாக கொண்ட நபர்களுக்கு தகுதி இல்லை. ஆவண குறைபாடுகள், ஆதார் அல்லது ரேஷன் கார்டு எண்களை வழங்காதவர்களும் தவறான எண்களை வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. போலி நகைகள் மற்றும் கடன்களை முழுமையா செலுத்தியவர்களுக்கும், அடகு வைத்தவர்கள், ஏற்கனவே கடனை முழுமையா செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றது குறிப்பா சொல்லிட்டாங்க. சோ அதனால நகை கடன்களை உடனடியா தள்ளுபடிக்கு இது எல்லாமே தேவை. உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு மையத்தை அணுகிக்கோங்க. சில விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதை முறைப்படுத்தி நீங்க நகைக்கடன் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளலாம். சோ இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.